Hello all, I'm going to teach you the full concept of problem solving techniques through programming in C. So in the video I'll teach you the introduction part which is in unit 1. Okay? Okay. So the first point, a computer is capable of performing calculation or manipulating data with exact step-by-step instructions. These instructions take from a computer program. So actually a computer is capable of, ஸோ அது ஆக்சுவலாக என்னத்துக்கு கேப்பபிள் அப்படின்னா ஒரு டேட்டாவை கேல்குலேட் பண்ணுறதுக்கும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும். ஸோ இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் டு கேல்குலேட் ஆர் மேனிப்புலேட் டேட்டா வித் அன் எக்ஸாக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இங்கே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதை வச்சு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ வாட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலியமாக தான், லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமாக தான் ஒரு டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதா இருக்கட்டும், கேல்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு கம்ப்யூட்டர்னால பண்ண முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட், வாட் இஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்? ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வச்சு, ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு கம்ப்யூட்டர் இஸ் கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் calculation or manipulating data. So what is actually a computer program அப்படின்னா, it is a series of instruction. Series na order of an instruction to carry out a particular task written in a language that a computer can understand. So it can be any language. So C, C++, Python, என்ன type of a language வேணாலும் இருக்கலாம். So it is a order of an instruction. So in the order of an instructions actually எதுக்கு அப்படின்னா to carry out a particular task. So it's like ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த டாஸ்க்கை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் அன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த சீரீஸ் ஆஃப் அன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்த லாங்குவேஜில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜில் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் ப்ரோக்ராமிங்? ஸோ நம்ம கம்ப்யூட்டர் எதுக்கு கேப்பபிள் நம்ம பார்த்தோம். ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா என்ன நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் ப்ரோக்ராமிங்? ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ அது என்ன கைண்ட் ஆஃப் அ ப்ராசஸ்னால் ப்ரிப்பேரிங் அண்ட் ஃபீடிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம், லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னும், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை சீரீஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னும் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஃபீட் பண்ணுறதும் எதுக்குன்னா கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு எக்ஸிக்யூஷனுக்காக. ஸோ டு பெர்ஃபார்ம் சம் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸிக்யூஷன், கம்ப்யூட்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃபீட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Next point, what is programmers? So who are the programmers? Sorry, not what is, who are the programmers? யாரை நம்ம ப்ரோக்ராமர்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா, people who use the computer for writing a program to solve problem leading to a solution are referred to as programmers. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை சால்வ் பண்ணுறதுக்கு எழுதுறாங்க இல்லையா, ப்ரோக்ராம் எழுதுறாங்க இல்லையா, லிட்ரலி நாட் ரைட்டிங், தே ஆர் டூயிங் கோடிங் தான். ஸோ பீப்புள் ஹூ யூஸ் தி கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை எழுதி ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறவங்களை வந்து நம்ம ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி 4 points in introduction part, and also important points to be noted அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, features of a good program. ஒரு நல்ல ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்தந்த ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன் ஃபீச்சர்ஸ்னால், it should run correctly and it also should be very efficiently. அது கரெக்டாக ரன் ஆகக்கூடியதாக இருக்கணும். and it also should be very efficient, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். and user friendly. so it should be very user friendly interface, யாருனாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். and easy to read, படிக்கிறதுக்கு, புரிஞ்சிக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியானதாக இருக்கணும். and it should be easy to debug பண்ணுறது, டிடெக்ட் பண்ணுறதுக்கும் எரர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். and be easy to modify. in case in program போட்ட அப்புறமா in case I want to alter, ஏதாவது அப்டேட் பண்ணணும், மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் it should be very easy. and this is very important, everything is important, but this is also very important. மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். we'll be seeing program maintenance in different topic. ப்ராப்ளம் சால்விங் ஃபேஸில் வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் டாப்பிக்காகவே நம்ம பார்ப்போம் மெயின்டெனன்ஸு. ஸோ இங்கே வந்து
ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதா இருக்கணும். ஸோ இந்தந்த திங்ஸ் கரெக்டாக ரன் ஆகணும், கரெக்டாக ரன் ஆகிறது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, ரீட் பண்ணுறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது, டீபக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது, மாடிஃபிகேஷன் அண்ட் மெயின்டைன். ஸோ இந்தந்த திங்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற விஷயத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ குட் ப்ரோக்ராம். ஸோ இந்த திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இட் கேன் பி அ குட் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.